பினாங்கு வர்த்தக சங்கம் B40 வியாபாரிகளுக்கு உதவி. மித்ராவின் சிறப்பு செயற்குழுவின் தலைவர் மாண்புமிகு பி. பிரபாகரன் மித்ராவின் வழி வழங்கிய 7 லட்சம் நிதியிலிருந்து பினாங்கு இந்தியர் தொழிலியல் வர்த்தக சங்கம் 125 B40 பிரிவை சேர்ந்த வியாபாரிகளுக்கு 5000 வெள்ளி உதவி செய்கிறது. இந்த நிதியில் இருந்து வியாபாரங்கள் பொருட்கள் வாங்கிக் கொள்ள இத்திட்டம் உதவுகிறது. B40 தகுதிக்கு உட்பட்ட பினாங்கு வியாபாரிகள் இந்த தொகையை பெறுவதற்கு மின்னஞ்சல் வழி விண்ணப்பிக்க வேண்டும் என்று சங்கத்தின் தலைவர் கூறினார். B40 சேர்ந்த சிறுதொழில் வியாபாரிகள் தங்களில் தொழில் மேம்பாட்டை உயர்த்தி கொள்ள பினாங்கு வர்த்தக சங்கம் இந்த முயற்சியை எடுத்துள்ளதாக அவர் மேலும் கூறினார். இது நம்ம விட்ராவோட லான்ச்சிங்க்கு வந்திருக்கிறாங்க. அதாவது நம்மளுக்கு ஒரு செம்பருக்கு ஒரு பெரிய டாஸ்க் கொடுத்துருக்காங்க லான்ச் பண்ண சொல்லி. And we are happy to be one of the part of Mitra's family. And we will do our level best for this Mitra. And we simple. அதாவது இந்த ஏம் என்னன்னா நம்மளோட B40க்கு போய் கரெக்டா இந்த காசு போய் சேரணும்னா நம்மளோட ஏம். அதுதான் நம்மளோட இருக்கு. அதுதான் நம்மளோட டீம் சப்போர்ட் இருக்கும். இது சக்சஸ் ஆகுச்சுன்னு சொன்னா இந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு மேபி ப்ராபர்ட்டி நாங்கள் பேசியிருக்கிறோம். We will go for further innovationக்கு போகிறதுக்கு இது நம்ம பயன்படுத்தணும். நம்ம தமிழ் மக்கள் என்ன கொடுக்குறாங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதை எப்படி பயன்படுத்தணும்னா நம்ம ஆளுங்களுக்கு தெரியாம இருக்கு. இந்த முறையோட அதை பயன்படுத்தணும்னா டெஃபினெட்லி நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஒரு வாழ்க்கைக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இது கரெக்டா பயன்படுத்தினாங்கன்னா எல்லாரும் நல்லா ஒரு வெற்றியோட வரலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். பினாங் மாநிலத்துக்கு நிறைய வாட்டி வந்திருக்கேன். இதுதான் என் முதல் முறை பினாங் மாநிலத்திலே ஒரு நிகழ்ச்சி திறப்பு விழாக்கு வந்தது. அதுவும் மித்ராவின் சிறப்பு குழு தலைவராக நான் வருவேன் என்று ஒரு காலம் நான் நினைத்து பார்க்கவில்லை. ஆனால் இந்த பதவி கொடுத்த பிரதமர் என் நண்பர்களையும் எனது குழுவில் வாய்ப்பு கொடுத்து கொண்டு வந்தது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதுல ஒருத்தர் தான் வைக்கிறாயர். அவருக்கு ஒரு வழக்கு வைக்கப்பட்டு இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி மைக்கி வினய். ஏன்னா இது ஒரு மக்களுக்கு ஒரு நன்மை ஒரு சேவைன்னு கூட சொல்லலாம். அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் சேவை மகேசன் சேவைன்னு சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா? இந்த ஒரு சேவை அரசாங்கத்தின் சேவை, இந்திய தலைவர்களின் சேவை மகேசன் சேவையாக நினைத்து நம்ம மக்களுக்கு சேவை செய்யறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்றேன். ஏன்னா இந்த சேவையை நம்ம மனசார செஞ்சாதான் மக்களுக்கு போய் சேரணும்னு நான் நம்புறேன். அதனால இந்த சுமையை தாங்கும் மைக்கி தோள்களுக்கு எனது மிகப்பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமில்லை, என் கூட வந்த எனது அருமை நண்பர்கள், அரசியல் தலைவர்கள் ஒய்வி ராயர், ஒய்வி குமரேசன் அவர்களும் இந்த NGO மூலியமாக அவர்களோட தொகுதியில் இந்த நிகழ்ச்சியை நடத்தி அவர்களின் தொகுதியில் இருக்கும் கஷ்டப்படுற B40 தொழிலாளர்களுக்கு இந்த உதவி போய் சேரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதுவும் நீங்க எப்படியாவது இந்த NGO இங்க செஞ்ச மாதிரி நீங்க அவங்களோட தொகுதிக்கு போய் நீங்க செய்யலாம். இந்திய தலைவர்கள் மக்களின் பிரதிநிதியான இருக்கிற நாங்க மித்ரா மூலியமாக மட்டும் இல்லாம அரசாங்கத்தின் மூலியமாக இந்த சேவைகள் கண்டிப்பா இந்தியர்களுக்கு நாங்க செய்வோம் என்று ஆணித்தனமான ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, இப்ப மித்ரால புதுசா நான் வந்திருக்கேன். மித்ராவின் புது குழு தலைவரா எனக்கு ஒரு ஆசை இல்ல, ஒரு பேராசை எனக்கு இருக்கு. அது என்ன பேராசை நீங்க கேட்கலாம். மக்களுக்கு எவ்வளவு நல்லது செய்ய முடியுமோ அவ்வளவு நல்லது செய்யணும்னு எனக்கு ஒரு பேராசை இருக்கு.
இதுக்கு முன்னாடி உள்ள மித்ரா எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் அரசாங்கம் மூலியமா மித்ரா மூலியமா நாங்க எப்படி வேலை செய்ய போறோம் மட்டும் நீங்க பாருங்க. ஏன்னா எனக்கு என்னோட உடல் ஐ எம் ஸ்டில் யங். எனக்கு சக்தி இருக்கு, பலம் இருக்கு. என் கூட நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. மக்களுக்கு தினமும் நல்லதே செய்யணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் என் பின்னாடி இருக்காங்க. இவங்க மூலியமா மித்ராவின் உதவி மூலியமா கண்டிப்பா மக்களுக்கு நன்மையே சேரும் என்று அந்த ஈசன் மேல் ஆணையாக நான் உறுதிமொழிகிறேன். நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மித்ராவை இருக்கிற வேலை செய்யறவங்களை பத்தி நான் ஒரு காலம் தப்பா நான் சொல்ல மாட்டேன். இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் கூட பார்த்திபன் கூட சொன்னாரு, கீழே கிராஸ் ரூட் அடிமட்ட மக்கள்னு சொல்லுவாங்க, கஷ்டப்படுற மக்கள், அவங்களுக்கு எப்படி மித்ரா போயிட்டு உதவி செய்யும்? ஏன்னா நம்ம ட்ரைனிங் செய்யறோம், இந்த மாதிரி B40க்கு உதவி நிதி கொடுக்கிறோம், பிரலத்தான் கொடுக்கிறோம். இன்னும் எப்படி கம்பங்கன் போறது, இந்தியர்கள் வாழும் எஸ்டேட்டுக்கு போறது, அந்த மெக்கானிசம் உருவாக்குறதுக்கு நாங்க ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கோம். அந்த மெக்கானிசம் உருவாக்கியாச்சு. இனிமே மித்ரா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இருக்கும்னு நான் நம்புறேன், இந்திய தலைவர்கள் மூலியமாக. ஏன்னா அரசாங்கத்தின் பிரதிநிதியும் நாங்க தான், இந்தியர்களின் பிரதிநிதியும் நாங்க தான், மலாய்க்காரர்களின் பிரதிநிதியும் நாங்க தான், சீனர்களோட பிரதிநிதியும் நாங்க தான். உண்மையா இல்லையா? ஆனா எங்களுக்கு இந்த பதவி, மித்ரால பதவி கொடுத்தது வந்து இந்தியர்களை போக்கஸ் பண்றதுனால இந்திய சமுதாயத்துக்கு எந்த ஒரு உதவி வாய்ப்பு கிடைச்சாலும் நாங்க கண்டிப்பாக போய் சேரும், அந்த உதவி போய் சேரும் நான் நம்புறேன். இப்ப இடப்பட்ட காலத்துல வந்து 2-3 ப்ரோக்ராம் நம்ம அறிவிச்சிருந்தோம். கூடிய சீக்கிரம் இன்னும் நிறைய நிகழ்ச்சியும் சரி, நிறைய திட்டங்களும் சரி மித்ரா மூலியமாக அறிவிக்கப்படும். நிறைய அமைச்சர்களை நான் சந்தித்து விட்டேன். ஒரு போன வாரம் 2 அமைச்சரை நான் சந்திச்சேன். ஹியூமன் ரிசோர்ஸ் மினிஸ்டர் அவர் என்கிட்ட சொன்னாரு, மித்ரா கூட ஒன்னா சேர்ந்து அவரோட மினிஸ்ட்ரி மூலியமா நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராம் செய்வோம். நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா நான் சொன்னேன், மித்ரா மட்டும் காசு போடக்கூடாது, மித்ரா மட்டும் காசு போடணும்னா நாங்களே செஞ்சுக்கோங்க, எதுக்கு நீங்க செய்யணும், நீங்களும் காசு போடுங்கன்னு சொன்னேன். அதனால அவங்க 5 மில்லியன் போட ஒத்துக்கிட்டாங்க இந்திய சமுதாயத்துக்கு. இதுதான் அரசாங்கத்தில் இருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினரும் சரி, சட்டமன்ற உறுப்பினரும் சரி, இதுதான் அவர்கள் செய்ய வேண்டும் என்று நான் நம்புகிறேன். இதுதான் நாங்கள் செய்து கொண்டு இருக்கும் என்று நான் சொல்கிறேன். பினாங்கு இந்தியர் தொழிலியல் வர்த்தக சங்க மண்டபத்தில் மித்ரா வழங்கிய 7 லட்சம் ரிங்கிட் அதிகாரப்பூர்வ திறப்பு விழாவில் பினாங்கு வர்த்தகர்களுக்கான இந்த 5000 ரிங்கிட் தொடர்பான முழு விளக்கம் அளிக்கப்பட்டது. அதிகாரப்பூர்வ திறப்பு விழாவில் மித்ரா தலைவர் பி பிரபாகரன், பினாங்கு ஜிடுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர், 10 உபான் சட்டமன்ற உறுப்பினர் ஆ குமரேசன், டத்தோ எஸ் பார்த்திபன், டத்தோ ஸ்ரீ நா கோபாலகிருஷ்ணன், டத்தோ மரியதாஸ் கோபால், சங்கத்தின் மூத்த உறுப்பினர் MP அழகர்சாமி உட்பட 100 உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள்.